அனைவருக்கும் வணக்கம். அனைத்து ராசினியர்களுக்கும் நிகழ இருக்கும் சுக்கிர பெயர்ச்சியால் உங்களுடைய ராசிக்கு ஏற்பட இருக்கும் அதிரடி மாற்றங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசினியர்களான உங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சியால் என்ன மாதிரியான அதிரடி மாற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் செவ்வாயோடு இணைந்து உங்களுக்கு சுக்கிரமங்கல யோகத்தை உருவாக்குகிறாருங்க. அதே நேரம் குரு பகவானுடைய பார்வை பதிந்த செவ்வாயினுடைய பார்வை சனி மீது விழுவதால் வியாபாரம் வெற்றி நடை போடுங்க. வீடு இடம் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாக இருக்குது. உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள்ல வெளிநாட்டில் இருக்கும் நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாங்க. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்பட இருக்கீங்க. பயணங்கள் பலம் தரும் விதமாக அமைய இருக்குது. பாக பிரிவினை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள்ல கைகூடும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசினியர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் செஞ்செடுத்து கொண்டிருக்கும் செவ்வாயோனிடு சுக்கிரன் இணைகிறாரு. இதன் காரணமாக உங்களுக்கு சுக்கிரமங்கல யோகத்தை உருவாக்குகிறாருங்க. இது ஒரு பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் ரிஷபராசினியர்களுக்கு. ஏன்னா நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்குங்க. பிள்ளை தந்தவர்கள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமைய இருக்குது. குருவினுடைய பார்வை பதிந்த செவ்வாய் சனியை பார்ப்பதால கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் மீண்டும் உங்களுக்கே வந்து சேர இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலன்படுங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு திருப்தி தரும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாங்க. இதன் காரணமாக ரிஷபராசினியர்களுக்கு எண்ணற்ற பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அடுத்ததாக மிதுன ராசினியர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பஞ்சம விரையாதிபதியான சுக்கிரன் சிம்மத்திற்கு செல்வது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இருப்பினும் உடன்பிறப்புகளுடைய வழியில் ஒரு சில பிரச்சனைகளும் விரயங்களும் ஏற்படலாங்க. பிள்ளைகளுடைய கல்யாணம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கை கொடுங்க. வெளிநாட்டு வணிகம் லாபம் தருங்க. உத்தியோகஸ்தர்கள் சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து பணிபுரிய அழைப்புகள் வரலாங்க. தொழில் கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் அகலுங்க. நிதி நிறுவனங்களினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குது மிதுன ராசினியர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க இருக்கும் சுக்கிரனுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து உங்களுடைய ராசிக்கு சுக்கிலமங்கல யோகத்தை உருவாக்குகிறாருங்க. மேலும் குருவினுடைய பார்வை செவ்வாய் மற்றும் சுக்கிரன் மீது பதிவதால சிம்ம ராசினியர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக இருக்குதுங்க. குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தென்படுங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு சில முக்கிய பொறுப்புகள் கிடைக்குங்க. மேல்மட்ட தலைவர்கள் மிக நெருக்கமாக இருப்பார்கள். அவர்களுடைய உதவியோடு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டம் அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அடுத்ததாக துலாம் ராசினியர்களுக்கு சுக்கிரனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கிரமங்கல யோகத்தை உருவாக்குகிறாருங்க. அதே நேரம் குருவினுடைய பார்வை பதிந்த செவ்வாயினுடைய பார்வை சனி மீது விழுகுதுங்க. இதுதான் உங்களுக்கு நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். சகாயஸ்தானாதிபதியான குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதன் மூலம் பல வழிகளிலையும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய உயர்கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் பலன் தருங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க. அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசினியர்களுக்கு சுக்கிரனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் அங்கு ஏற்கனவே உள்ள செவ்வாயோடு இணைந்து உங்களுடைய ராசிக்கு சுக்கிரமங்கல யோகத்தை உருவாக்குகிறாருங்க. இதன் விளைவாக பெண்களால் பெருமை சேர இருக்குதுங்க. வெளிநாட்டில் பணிபுரிய முயற்சிப்பவர்களுக்கு அழைப்பு வரலாங்க. குருவினுடைய பார்வை பதிந்த செவ்வாயினுடைய பார்வை சனி
சனி மீது பதிவதால பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாதுங்க. இருப்பினும் தொழில் சம்பந்தமாக எடுத்த புது முயற்சிகள் தாமதங்கள் ஏற்படலாங்க. உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காமல் போகலாங்க. உறவினருடைய வழியில் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டுமில்லாமல் கும்பராசினியர்களுக்கு சுக்கிரனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சிம்மராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் எனவே அங்கு சஞ்சரித்து கொண்டிருக்கும் செவ்வாயோடு இணைவதன் காரணமாக உங்களுக்கு சுக்கிரமங்கல யோகத்தை ஏற்படுத்துகிறாருங்க. குருவினுடைய பார்வை செவ்வாய் மீதும் சுக்கிரன் இது பதிவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் சொத்து தகராறுகள் அகலுங்க. சொந்தங்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு முன்னேற்றம் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. உள்ளத்தில் உறுதியோடு செயல்பட இருக்கீங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைத்து மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்கள்ல இருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரலாங்க. அதனால வெளிநாட்டு சம்பந்தமான உத்தியோக முயற்சிகள்ல நீங்க மேற்கொள்வதற்கு சிறந்த ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைய இருக்குது. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அவர் அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து உங்களுடைய ராசிக்கு சுக்கிரமங்கல யோகத்தை உருவாக்குகிறாருங்க. இதன் விளைவாக குடும்பத்தில் குதூகலம் தரும் சம்பவங்கள் நடைபெறுங்க. கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்குங்க. பெண் வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வருங்க. பெற்றோருடன் இருந்த பிரச்சனைகள் அகல இருக்குதுங்க. கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைக்குங்க. கண்ணியமிக்க நண்பர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவாங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் கூடுங்க. புதிய பதவிகள் கிடைக்கும் யோகம் உங்களுக்கு உண்டாக இருக்குது. தொழிலில் பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை சேர்க்க முன்வர இருக்கீங்க. இதனாலும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. மகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரனுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சிம்மராசிக்கு சுக்கிரன் செல்கிறாரு. அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கிரமங்கல யோகத்தை உருவாக்குகிறாருங்க. இதன் விளைவாக இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெறுங்க. இடன் பூமி வாங்கும் முயற்சிகள் கைகூடுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளோட ஆதரவோடு விருப்பப்பட்ட இடத்திற்கு மாறுதல் அடைவாங்க. கடன் பிரச்சனைகள் படிப்படியாக தீருங்க. குருவினுடைய பார்வை பதிந்த செவ்வாயினுடைய பார்வை சனி மீது பதிவதால உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவாங்க. உத்தியோகத்தில் சம்பள உயர்வுடன் கூடிய வாய்ப்புகள் வரலாங்க. திருமண முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. வாங்கிய சொத்துக்களால் லாபம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமைய இருக்குது. விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சிம்மராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கிரமங்கல யோகத்தை உருவாக்குகிறாரு. மேலும் 6க்கு அதிபதியான செவ்வாய் 10க்கு அதிபதியான சுக்கிரனோடு இணைவதால விருச்சிகராசினியர்களுக்கு விபரீத ராஜ யோகமும் செயல்பட இருக்குதுங்க. குருவினுடைய பார்வை பதிந்த செவ்வாயினுடைய பார்வை சனி மீது விழுகுதுங்க. எனவே ஆரோக்கியம் சீராகுங்க. உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க. மனக்குழப்பம் அகன்று மகிழ்ச்சி கூட இருக்குதுங்க. பணப்புழக்கம் சரளமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அன்பிற்கு பாத்திரமாகுவீங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சிம்மராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கிரமங்கல யோகத்தை உருவாக்குகிறாருங்க. மேலும் குருவினுடைய பார்வை சதிந்த செவ்வாயினுடைய பார்வை மீது விழுகுதுங்க. எனவே தொழில் தொடர்பாக எடுத்த முயற்சிகள் வெற்றி தருங்க. நிர்வாக திறமைக்கு பாராட்டுதல்கள் கிடைக்க இருக்குது. தனவரவில் இருந்த தடைகள் அகலுங்க. வியாபார விருத்திக்கு முதலீடுகள் வந்து சேருங்க. கடன் பிரச்சனைகள் படிப்படியாக தீர்ந்து மன நிம்மதி அடைய இருக்கீங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு சுகலாதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்திற்கு வருவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குடும்ப முன்னேற்றம் கூடுங்க. தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்குங்க. கடுமையாக முயற்சித்தும் நடைபெறாத காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெறுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. சிம்மத்தில் உள்ள செவ்வாயின் மீது குருவினுடைய பார்வை பதிவதால உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வுடன் கூடிய இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அனைத்து ராசினியர்களும் சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல வீட்டிற்கு அருகில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று அங்குள்ள தீபத்தில் சிறிது நெய் சேர்ப்பதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அனைத்து ராசினியர்களுக்கும்.